கடவுளை அறிகிறதுங்கிறது என்னன்னா, நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம சக்தியை உணர்வதும் அடைகிறது தான். ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம். இதை பதம் பார்த்துட்டோம்னா இறைவனை சாட்சாத் இறைவனையே அறிஞ்சுக்குது. இதுக்கு நாம என்ன செய்யணுங்கிறது தான் ஈஸை மூலமா பிராக்டிக்கலா பண்ணணும். உபதேசங்கிறது இவ்வளவுதான். புரிஞ்சுதுலவா? இதுதான் வேணும், வேற எதுவுமே வேண்டாம். அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்முடைய ஞானக்கணல் பெறுகிறதுக்காக நாம தவம் எப்படி செய்யணும், இதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். இந்த நம்முடைய ஆத்ம சக்தி ஞானக்கணலை பெருகணும். என்ன செய்யலாம்? தெரியாதுன்னே சொல்லக்கூடாது. எதையாவது சொல்லுங்க. ஒன்னும் தெரியாதவனோட உலர்வாயம் மேலும் ஒரு பழம். எதையாவது உங்களால பார்க்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உள்ள இருக்கு, அது நீங்க எப்படி பார்க்க போறீங்க? என்ன செய்யணும்? என்ன செய்ய பார்க்கலாம். பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? யோசிக்க. இப்படி பார்க்கலாமா, இப்படி பார்க்கலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி யோசிக்க. அப்பதான் ஏதாவது ஒண்ணு கூட கிடைக்கும் உங்களுக்கு. தெரியாதுன்னு வரவே செய்யாது. தெரிய வைக்கணும். அதுதான் யூகம், அதுதான் அறிவு.